அஸ்ஸலாமு அலைக்கும். நான் டாக்டர் இம்தியாஸ் அகமத், நாஃபி யுனானி மல்டி ஸ்பெஷாலிட்டி கிளினிக், பட்டாளம், சென்னை. ஆக்சுவலி இன்னைக்கு இந்த வீடியோ நான் எதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா, சில பேஷண்ட்ஸ் நம்மளுக்கிட்ட வராங்க. அந்த பேஷண்ட்ஸ் உடைய சில சிம்டம்ஸ் அண்ட் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கனாக்கா, ஒரு டிசீஸ் வந்தால் உடனே எனக்கு அந்த டிசீஸ் 1 வீக்லேயே கம்ப்ளீட்லி சரியாயிடணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பார்க்குறாங்க. நம்ம எப்போவுமே யுனானி கான்செப்ட் அந்த மாதிரி என்னென்னா, ரூட் காஸ்ட்லேருந்து கம்ப்ளீட் ஒரு ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஷண்ட்க்கு, ஒரு ஃபீமேல் பேஷண்ட், ஒரு 18 to 20 இயர்ஸு, அந்த ஏஜ்லேயே பிம்பிள்ஸ் ஃபேஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு வருவாங்க. வந்த உடனே ஒரு க்ரீமு இல்லைன்னா ஒரு சோப் அந்த மாதிரி கொடுங்க. அது சோப் ஒரு 1 வீக்லேயே 10 டேஸ்லேயே எனக்கு கிளியர் ஆகிடணும். அந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் எதுனாச்சும் உங்கள்கிட்ட இருக்கா, நேச்சுரல் வேணும் எனக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அவங்களுக்கு லைஃப் ஸ்டைலுக்கு கேட்போம். உங்கள் லைஃப் ஸ்டைலில் எதுனாச்சும் அப்நார்மாலிட்டிஸ் இருக்கா, சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்களா, ஜங்க் ஃபுட்ஸ் நிறையா எடுப்பீங்களா, ருட்டீன் லைஃப் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம கேட்டுட்டு, அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைஃப் ஸ்டைல் மாடிஃபை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நம்ம சில மெடிசின்ஸ் பிளட் பியூரிஃபையர் தேவை இருந்த பிளட் பியூரிஃபையர், இல்லைன்னா சில லிவரில் பித்தம் அந்த மாதிரி ஜாஸ்தி ப்ரொடியூஸ் ஆகுது லிவர்லேருந்து, அந்த மாதிரினா நம்ம அது பித்தத்துக்கு கம்மி பண்ணுறதுக்காக சில மெடிசின்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுறோம். பர்மனெண்ட் ஒரு சொல்யூஷன் அவங்களுக்கு கிடைக்கும். அதனாலே சில பேர் லாங் ட்ரீட்மெண்ட் போயிடுது டாக்டர், இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது டிலே ஆகுது ட்ரீட்மெண்ட்டு, ஆனால் டைம் நம்மள்கிட்ட அவ்வளோ டைம் இல்லை, சீக்கிரம் எனக்கு சரியாயிடும்னு சொல்லிட்டு வேறு இடத்துல போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் மறுபடியும் ஃபர்தராக எனக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறோம், அந்த டைம்லேருந்து நல்லா இருந்துச்சு, மறுபடியும் இந்த மாதிரி வந்துச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த டைமில் நம்ம ஒரு 3 மந்த் உங்களுக்கு மெடிசின் தரணும்னா, அந்த ஸ்டார்டிங்லேயே அவங்க ஒரு 15 டேஸ் இல்லைன்னா 1 மந்த் அந்த மாதிரி சாப்பிட்ருந்தா அது ட்ரீட்மெண்ட்டே கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, இமீடியட்டாகணும், சீக்கிரம் எனக்கு சரியாயிடும்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால அந்த டைமில் அர்ஜென்ட் பண்ணி வெளியில் போயிடுறாங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. அந்த டைமில் எமர்ஜென்சியில் நல்லா ஆயிடுது. அது மறுபடியும் ரூட் காஸ்ட்டு கிளியர் பண்ணாமல் அவங்க ரிப்பீட் ஆகும்போது ட்ரீட்மெண்ட்டுடைய டியூரேஷனும் 3 மந்த் 4 மந்த் அந்த மாதிரி சொல்லும்போது அது டிசீஸ்க்கு எராடிகேட் பண்ணுறதுக்காக நம்ம பார்க்கணும். அப்படி இல்லாமல் வெறும் இன்றைக்கி நல்லா ஆயிடுச்சுன்னா போதும், நாளைக்கு நம்ம பார்த்துக்கலாம், மறுபடியும் அந்த மாதிரி பார்த்துக்கலாம், அப்படி இருந்தால் நம்ம ட்ரீட்மெண்ட்டும் சரியாகாது. சிம்டமேட்டிக்கல் நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி நம்ம மெடிசின் கூட அந்த மாதிரி இருக்குது, கொடுக்கலாம். ஆனால் ரூட் காஸ்லேருந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணால் தான் பர்மனெண்ட் ஒரு சொல்யூஷன் ஆகும். அது ரூட் காஸ் என்ன இருக்குது கரெக்டாக அசஸ்மெண்ட் பண்ணி கரெக்டாக அதுக்காக நம்ம மெடிசின்ஸ் நம்ம கிளினிக்லேருந்து இங்கே கொடுத்துட்டு இதுக்காக ரொம்பவே பெஸ்ட்டு சொல்யூஷன் கொடுக்குது. ரூட் காஸ்ட் இது எப்போவுமே ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அது பாருங்கள், இது எத்தனை நாளாக எனக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் நான் பண்ணிகிட்ருக்கேன், இன்னும் வரைக்கும் எனக்கு ஏன் சரியாகலை. இப்போ இந்த மாதிரி டாக்டர்ஸ் நேச்சுரல் வேலை இந்த மாதிரி சொல்கிறாங்கனாக்கா, நம்ம கொஞ்ச நாள் எடுத்து பார்க்கலாம் ட்ரீட்மெண்ட் சொல்லிட்டு சொன்ன மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணால் பர்மனெண்ட் உங்களுக்கு தான் சொல்யூஷன் வரப்போகுது. அதனால நீங்கள் எப்போவுமே மிஸ் பண்ணாமல் டாக்டர்ஸுடைய அட்வைஸ் வச்சுட்டு கரெக்டாக கொஞ்ச நாள் மெடிசின் எடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணால் பர்மனெண்ட் எல்லா ஒரு டிசீஸ்க்கும் ஒரு மேனேஜ்மெண்ட் அண்ட் சொல்யூஷன் கிடைக்கும்.